என்ன விட்டுருமா? மாமா, ஜெனி, மாமா பாத்துறீங்க? மாமா வாங்க. மாமா, மாமா. மதம் பிடிச்ச யானை ஊருக்குள்ள வந்தா எவ்வளவு அழிவு இருக்குமோ, ஒன்ன மாதிரி இயற்கைக்கு விரோதமான ஒன்னால அழிவு அதிகமா இருக்கும். பிரேத ஆத்மாக்களும் துஷ்ட சக்திகளும் எப்பவுமே நாங்க தான் ஜெயிப்போம் நினைப்பாங்க. அது நடக்காது. அந்த முக்கண்ணன் சக்தி முன்னால தோத்து அழிஞ்சு போவாங்க. நீ ஆடின நாடகத்துக்கு இதுதான் முடிவு. ஓம் ஹர 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 சம்போ தேவ ரக்ஷ ரக்ஷா. இந்த உலகத்துல உனக்கு கடைசி நாள். இதுதான் உன்னோட கடைசி மூச்சு. ஓம் ஹர 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 பிரேதம் விநாசம். நமச்சிவாய. ஷைலு, ஒதுங்கி இருந்தவளை தொந்தரவு பண்ணீங்க. அமைதியா இருந்த பேச்சுக்கு பேச்சு அவமானப்படுத்தினீங்க. மௌனமா இருந்த என்ன பத்தி பேசினா வேணா பொறுமையா இருப்பேன். என் குழந்தை விஷயத்துல தலையிட்டா சங்கருத்துருவேண்டா. உன் தொண்டையிலிருந்து வார்த்தை முடியறதுக்கு முன்னாடி உன்னை கைலாசத்துக்கு அனுப்பி வைக்கிற. நீ யார், எதுக்கு வந்த சொல்லு. உனக்கு தெரியணுமா? உனக்கு தெரியணுமா? என் பேரு குந்தி. இவ உடம்புல இருந்து என் குழந்தைய கண்ணுக்கு இமையா காப்பாத்திட்டு இருக்கேன். ஆரம்பத்திலே உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கின. ஆனா அந்த கிழட்டு பய மறுபடியும் உன்னை நான் சாவடிக்கணும்னு பொறுக்க வச்சுட்டான். என்ன தொந்தரவு பண்ணாலோ, என் குழந்தைய தொந்தரவு பண்ணாலோ உனக்கு நரகத்தை காமிப்பேன். நரகத்தை நீ என்ன காமிக்கிறது? நான் உனக்கு காமிக்கிறேன். உனக்கு இருக்கிற கெட்ட அறிவையும் உன்னோட அழிவு சக்தியையும் நிரந்தரமா அழிக்கிறேன். அழிச்சிருவியா? என்ன அழிக்க நினைச்ச அந்த பாட்டி காசிக்கு போனான்னு நினைக்கிறியா? நான் தான் கைலாசத்துக்கு அனுப்பி வச்சேன். அவங்கள கைலாசத்துக்கு அனுப்பிட்டமேன்னு சந்தோஷப்படாத. உன்னையும் உன் துர்மண பேராசையையும் இந்த தர்பாருக்குள்ளேயே முடிச்சு காட்டுறேன். என்னோட சக்தி என்னன்னு உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். என்னடா ஏ குந்தி, நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உன்னையும் உன் பிள்ளை ராட்சசையும் விரட்டி வேட்டையாடுவேன். போய் ஒரு பாத்திரத்துல அரிசி எடுத்துட்டு வாங்க. என்னடா மாமா, குழந்தை கொடுங்க. சுவாமி இந்தாங்க. நமச்சிவாயம். ஓம்
தாட்சிணி ராட்சிணி வர்ஷனம் துஷ்ட சக்திகளை காமி, துஷ்ட சக்திகளை காமி. ஓம் நமச்சிவாய். இங்க ஒளிஞ்சிருக்கியா? நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப இங்க வரலன்னா என்னோட சுயரூபத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓம் மகாகாளி. என்ன ஓடி ஓடி ஒளியற? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகாகாளி. உன் பிள்ளைய கூப்பிடு. எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஓட வச்சிருப்ப அழிக்கிற. ஏ குட்டி பிசாசே, நீ இப்ப இங்க வெளியில வரலன்னா உன்னோட தாய சித்திரவதை பண்ணி சாகடிப்ப. வரமாட்டியா? சரி, இப்ப பாருங்க அம்மாவ. பாத்தியா? வலினா என்னன்னு புரியுதா உனக்கு? எங்க அம்மா ஒன்றும் பண்ணிடாத, விட்டுடு, நான் வந்துடுறேன். வா வாவில்ல, நில்லு. நீ வந்தா மட்டும் போதாது. உங்க அம்மாவை எதுவும் செய்யக்கூடாதுன்னா நான் சொல்றபடியெல்லாம் கேட்கணும். உன் ஜென்மஸ்தானம், உன் கர்ப்பஸ்தானம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நீ போய் மறைஞ்சு போயிடணும். போறேன். எங்க அம்மா ஒன்றும் பண்ணிடாத. அப்ப உடனே போ. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. உன் சிசுவோட சேர்த்து உன்னையும் பாட்டில் அடைச்சிட்டேன். உங்களை கடல்ல கொண்டு போய் கரைச்சிட வேண்டியதுதான். சுவாமி, இனி ஒரு தொந்தரவும் வராதே. இனி எந்த பயமும் இல்லை. சாமி, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கலாமா? நிம்மதியா இருக்கலாம். எல்லாத்தையும் சிவன் பார்த்துக்குவார். இந்த குந்திய வங்காள விரிகுடா கடல்ல கலந்துடுறேன்.
பாட்டில் சரக்கு இல்லையா? சரக்கு போடாம மைண்ட் வேலை செய்யாதே. இப்போ என்ன பண்றது? அது ஏதோ பாதினி சரக்கு மாதிரி இருக்கு. பேங்க்ல வச்சிட்டியா? அப்படின்னா என் பேங்க்ல வச்ச மாதிரி. தேங்க்யூ. இது பக்கா ஃபாரின் சார் இருக்கு. இது பார்க்கும்போது கிக்கே வருது. வெளியில வந்தா நரகத்தை காட்டுறேன்.